குருநாதர்கிட்ட இருந்தும் ஒரு சில பாவ கர்மங்கள் நம்மள விட மாட்டேன்னுதே. அதை மாத்துறதுக்கு மீண்டும் மீண்டும் ஐயா சொல்றாங்க, பூஜையை பண்ணு, உனக்கு என்ன நடக்குதோ அத்தனையும் நீ விதைச்சது, நீ யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. இப்ப இந்த குற்றத்துக்கு காரணம் யார் அப்படின்னா நீதான் விதைச்ச, நீ அறுவடை பண்ணி ஆகணும், நீ யார குற்றம் சொல்ல போற இப்ப. அதனால உன்னை உணர்ந்து இந்த குற்றங்களை நீக்கிக் கொள்வதற்கு சைவத்தை கடைப்பிடி, தானம் செய், தவம் செய், தொண்டு செய், நாங்க கண்டுக்கோன்னு சொல்றாங்க. இப்படி எதையுமே செய்யாம கடவுள்கிட்ட வந்துட்டேன் ஏன் என்னை காப்பாத்தல, குரு கிட்ட வந்துட்டேன் ஏன் என்னை காப்பாத்தல அப்படின்னா, நாம் செய்த பாவ கர்மங்கள் நீ அருள் செய்வதற்கு அவன் தகுதியற்றவன் சொல்லுது. என்ன தகுதி? அவன் செய்த பாவங்கள் தலைவிரி கோலமாக நின்று கொண்டுள்ளது. அப்பொழுது ஆசான் அருள் செய்ய முற்படும் போது நீ அருள் செய்வதற்கு அவன் தகுதி அற்றவன் சொல்லுது. அப்ப அந்த தகுதியை தானே ஐயா என்ன சொல்றாங்க, இந்த தகுதியை எப்படி வளர்த்துக்கிறது?